கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பொதுவாக மனிதர்கள் பணம், பொருள், நல்ல வாய்ப்பு, வசதி, சுகபோகங்கள் இவைகளை தான் விரும்பி தேடுவதைப் போல காணப்படுகின்றார்கள். ஆனால் எல்லா மனிதருக்குள்ளும் அன்பை தேடுகின்ற ஒரு உணர்வு தான் அதிகமாக புதைந்து கிடக்கிறது. அன்பை குறித்த ஒரு இயக்கம் மனிதனின் அடிமனதில் மறைந்து கிடக்கின்றது. தான் உண்மையாகவும் போதுமான அளவிலும் நேசிக்கப்படவில்லை என்ற உணர்வு அநேகரை மிகுதியாக பாதிக்கின்றது. சிலர் தங்கள் கணவன்மார்களோ, மனைவிமார்களோ, பெற்றோர்களோ, நண்பர்களோ மிகுதியாக நேசிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அந்த அளவிற்கு நேசிக்கப்பட்டதாக உணர்வதில்லை. இது மற்றவர்களின் அன்பை குறித்து அறியாத நிலை என்று கூற முடியாது. இது ஒருவர் அன்பு விஷயத்தில் எளிதாக திருப்தி அடையாத நிலையின் ஒரு பிரதிபலிப்பாகும். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் பாயும் வரை எவ்வளவு பெரிய மனுஷிக அன்பினாலும் இருதயம் நிறைவடைய முடியாது. தேவனுடைய அன்பு மட்டுமே நம்முடைய இருதயங்களை திருப்தி செய்கின்ற அளவிற்கு வலிமை உடையதாகவும் உண்மை நிறைந்ததாகவும் நிறைவுடையதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த தேவ அன்புதான் பரிசுத்த ஆவியின் மூலமாக விசுவாசிக்கின்றவர்களின் இருதயத்தில் ஊற்றப்படுகின்றன. நம்முடைய ஏக்கத்திற்கும் எதிர்பார்ப்பிற்கும் தேவ அன்பு மட்டுமே ஈடு கொடுக்க முடியும். எனவே நாம் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு அன்பை தேட வேண்டிய இடம் தேவ சமூகத்தில் தானே அன்றி மனிதர்களிடம் இருந்து அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை முடிவு பரியந்து நேசித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் 13:1. ஏனென்றால் அவருடைய கவனம் அவருடைய அன்பை பெறுவதில் இராமல் அவருடைய உண்மையான நேசிப்பதிலே இருந்தது. அவர் பிதாவாகிய தேவனுடைய அன்பை எப்போதும் இதயத்தில் ருசித்து கொண்டிருந்தபடியால் அவர் அன்பை தேடுகிறவராய் இராமல் அன்பை தேடுகிறவர்களுக்கு அதனை வழங்குகிறவராய் இருந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இறைவனை நோக்கிய நம் அன்பில் முழுமை இல்லையில் மனிதனை நோக்கிய நம் அன்பு அரைகுறையாகவே இருக்கும். இதுதான் உண்மை. அதனால நாம் தேவ அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக ரோமர் 5:5 அந்த பரிசுத்தாவின் அன்பு நம்மில் ஊற்றப்பட்டிருந்தால் நாம் அன்பை தேட வேண்டிய அவசியமில்லை. அன்பை கொடுக்கிறவர்களாக, அன்பை வழங்குகிறவர்களாக, அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக, அன்பில் மகிழ்ச்சி அடைவர்களாக நாம் காணப்பட முடியும். இதுதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கையில நாம் ஒருவருக்கு ஒரு அன்பாகவே இருப்போம். அன்பில் தேவன் வெளிப்படுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் ஒருவருக்கு அன்பாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.